Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தரத்துக்கு உயரட்டும் சென்னை வீடியோ வெளியிட்டார் முதல்வர் விஜய். சென்னை தினத்தையொட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணித்து தமிழகத்தின் வெற்றி தலைநகராக திகழும் நம் சென்னையின் பெருமையை போற்றும் இந்நாளில் அனைவருக்கும் எனது சென்னை நாள் வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான வளர்ச்சியும் உழைப்பும் புதுமையும் சங்கமிக்கும் நகரமாக சென்னை விளங்குகிறது. பல்வேறு மொழி, இன பண்பாடுகளை சேர்ந்த மக்களை அரவணைத்து அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்கும் மாநகராகவும் திகழ்கிறது. சென்னையின் வரலாற்று பெருமையையும் பண்பாட்டு அடையாளங்களையும் பாதுகாத்து நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகராக சென்னையை மேலும் உயர்த்துவோம். அனைவருக்கும் சம வாய்ப்பும் பாதுகாப்பான சூழலும் வளமான வாழ்வும் கிடைத்திட உறுதியேற்போம். வளரட்டும் சென்னை பெருநகரம், உயரட்டும் மக்களின் வாழ்க்கை தரம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். எல்லாரும் ஒரே மாதிரியா இல்ல, கொஞ்சம் மனிதாபிமானம் காட்டுங்க. வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை: தேனி மாவட்டம் மேகமலை புலிகள் சரணாலயத்தை ஒட்டியுள்ள 14 ஊராட்சிகளில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். விவசாயம், தோட்டத் தொழில், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவற்றை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இவர்களின் வாழ்க்கை வன பாதுகாப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது. பட்டா வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட தங்கள் நிலங்களில் விவசாயம் செய்வதில் தடைகள் ஏற்படுவதாகவும், தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் மற்றும் விவசாய பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லும் போது சோதனைச் சாவடிகளில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் வாழும் மக்கள், விவசாயிகள், வனத்தை சார்ந்து வாழும் மக்கள், பட்டா வைத்திருப்பவர்கள் மற்றும் வணிக ரீதியான ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைவரும் ஒரே பிரிவாக கருதி நடவடிக்கை எடுப்பது நியாயமான அணுகுமுறை அல்ல. கடந்த 2026 மே மாதம் சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதுடன் தேவையான இடங்களில் பொதுமக்களின் மறுவாழ்வு நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்து நடைபெற வேண்டும் என தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் பறிக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக மாற்று குடியிருப்பு, மாற்று வாழ்வாதாரம் மற்றும் உரிய கால அவகாசத்துடன் மனிதாபிமான அடிப்படைகள் தமிழக அரசு அணுக வேண்டும். தமிழக அரசு வனத்துறை, வருவாய்த்துறை, நில அளவைத்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைத்து செயற்கைக்கோள் DGPS அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்தையும் மறு ஆய்வு செய்து உண்மையான வனநிலம், சட்டப்பூர்வமான பட்டா நிலம், நீண்டகால குடியிருப்பு, உண்மையான ஆக்கிரமிப்பு மற்றும் விவசாய பகுதி ஆகியவற்றை தெளிவாக வரையறுக்க வேண்டும். மேகமலை விவகாரத்தில் வனங்களையும் புலிகள் காப்பகத்தையும் பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மனிதாபிமானத்துடன் காப்பது அரசின் கடமை. சட்டத்தின் அடிப்படையிலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் மேகமலை மக்களுக்கு நிரந்தர தீர்வை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். வனத்தையும் காப்போம், வனவிலங்குகளையும் காப்போம், அதே நேரத்தில் பல தலைமுறைகளாக அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார். 4 மணி நேரம் கேட்ட கேள்விகள் என்ன? செந்தில் பாலாஜி விளக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். 4 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடந்தது. வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் சட்டப்படி சந்திப்போம் என்றார். ஆகையால் இந்த வழக்கு முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உள்நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்காகும். அதிலும் குறிப்பாக இந்த புதிய அரசு, தாவேக அரசு அமைந்த பிறகு ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்வதில் சிறப்பு கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வழக்கல்ல, 10 வழக்குகள், எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு, சட்டப்படி அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சொல்றேன். அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றேன். முழுக்க இது அரசியல் உள்நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் சட்டப்படி மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வு என்பது சட்டமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும்.
ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். நாட்டினுடைய நிலைகளை குறித்து சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுது உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதும் அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வதும் முதலமைச்சர் பதில் சொல்வதும் இதுவரை இருந்த ஒரு நடைமுறையில் ஒன்று. ஆனால் இன்றைய நிலை புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசு அவர்களே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை வேறு விதமாக அவர்கள் அந்த பதில்களை சொல்லி அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். நான் நேற்று என்ன கேட்டேன் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட, ஈவியில 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு, கண்டுபிடிச்சு 38 ஹார்ட் டிஸ்க்னு சொன்னீங்க, மீதி இருக்கிற 20 ஹார்ட் டிஸ்க் எங்க இருந்து கண்டுபிடிச்சு என்ன உரிய விளக்கம் இருந்தா நல்லா இருக்குன்னு அது கடைசி வரைக்கும் அவர் பதிலே சொல்லல. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்வதை விட்டுவிட்டு வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது போன்ற நிகழ்வுகளை சில அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்னெடுக்கின்றனர். ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல், சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல், திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நேரிலே பார்த்து கொண்டுதான் இருக்காங்க, நேரலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு உரிய பதிலை தருவார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியா இருக்கு அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க, இருந்தா கொடுக்கணும். அதாவது ஒரு முதலமைச்சர் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்னங்கிறது என்ன, யார்ட்டையும் எதுவும் மறைக்க மாட்டேன், உண்மையா நேர்மையா நடந்துக்கங்கிறதான அவருடைய உறுதிமொழியில பதவியேற்புல இருக்கு. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே, எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இதுல என்ன நேரங்காலம் ஜோசியம் பார்த்து காலங்கள்லாம் நேரங்காலங்கள்லாம் பார்த்தா அந்த இதை வெளியிட முடியும். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சியில மிக தெளிவாக சொன்னார். அப்படி ஏதேனும் உங்களிடம் இருந்தால் வெளியிடுங்கள் அப்படின்னு நேற்று கேட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடல. தயாரா நேற்றே வெளியிட வேண்டியதானே. உங்ககிட்ட 3 ஃபைல் கட்டி வச்சிருக்கு, முடிச்சு போட்டு வச்சிருக்கு, அந்த ஃபைல் அவுத்தாருன்னா வெளியில வந்துருன்னு சொன்னவங்க 24 மணி நேரம் ஆச்சு, நேற்றே அதை வெளியிட வேண்டியதானே. அவங்ககிட்ட இருந்தா தானே வெளியிட முடியும். அதனால எந்த விதமான இந்த அரசு தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் 100 நாளை கடந்து போயிருக்கு. மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத அரசாக இந்த தாவேக அரசு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். தேர்தலில் திமுக தோல்வி காரணங்களை அடுக்கிய ஸ்டாலின். சென்னை அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் அமைப்பு தொடர்பாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிளைக்கழகம் முதல் மாவட்ட செயலாளர் வரை வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிளை செயலாளர் 45 வயது வரை பதவியில் இருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் 70 வயது வரை மட்டுமே பதவியில் நீடிக்கலாம். அதன் பிறகு மாற்றப்படுவர். அத்துடன் ஒருவர் 3 முறை மட்டுமே மாவட்ட செயலாளராக இருக்க முடியும். பின்னர் பேசிய ஸ்டாலின், நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை. கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம் என்றார். நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்குமே தவிர நிரந்தரமாக இல்லை. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நாம் எடுத்துக்க வேண்டியது தான். கழக வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவாக அமையப் போகுது. உங்கள் ஒப்புதலோட அமைப்பு முறையில் முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போகிறோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் கழகம் வலிமையோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அமைப்பு முறை தான். தலைவர் கலைஞருடைய வரிகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வு முடியாது. அதன் அமைப்பு முறை காப்பாற்றும். இதுதான் தலைவர் கலைஞர் குறிப்பிட்டது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையால் தான் நாம் நிற்கிறோம். இப்படி தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மற்றொன்று நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அதையும் நாம் மறைக்க தேவையில்லை.
நம்ம தவறுகளை முதல்ல நாம் ஒத்துக்கணும், வெளிப்படையாக ஒத்துக்கணும். ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாற்றுறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். ரிசல்ட் வந்ததும் நம்ம தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டு அது அறிக்கையாக என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு நம்ம மேலே நல்லெண்ணம் கொண்ட எல்லாரும் கருத்து சொல்லலாம்னு அறிவித்தோம். அதுலேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் படித்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நாம் நம்மக்கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் வாழும் கலை அமைப்பு உலகெங்கும் கிளை பரப்பி யோகா, தியானம் பயிற்றுவிக்கிறது. உடல் மனநலம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தும் இந்த அமைப்பின் சார்பில் 2016 தில்லி யமுனை நதிக்கரையில் உலக கலாச்சார திருவிழா நடத்தப்பட்டது. அதில் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வாழும் கலை அமைப்பின் செயல்பாட்டால் யமுனை நதிக்கரையில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சிலர் புகார் அளித்தனர். இதை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வாழும் கலை அமைப்புக்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. அந்த அமைப்பும் அபராதத்தை செலுத்தியதுடன் தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. நீதிபதிகள் சதீஷ் சந்திர சர்மா, NK சிங் அடங்கிய சுப்ரீம் கோர்ட் அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட கோர்ட், வாழும் கலை அமைப்பின் செயல்பாட்டால்தான் யமுனை நதிக்கரையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டதற்கான திட்டவட்ட ஆதாரம் இல்லை. மேலும் தில்லி மேம்பாட்டு ஆணையத்திடம் அனுமதி பெற்றே அந்த அமைப்பு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது. எனவே அந்த அமைப்புக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த அபராதம் ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட 5 கோடி ரூபாயை தில்லி மேம்பாட்டு ஆணையம் வாழும் கலை அமைப்பிடம் திருப்பித் தர வேண்டும். மேலும் தில்லி மேம்பாட்டு ஆணையம் யமுனை ஆற்றுப்படுகையை பராமரிக்க தவறிவிட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிவுறுத்தல்படி ஆற்றுப்படுகையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஓணத்தை வரவேற்க தயாராகும் கேரளா. வெளிநாடுகளில் இருந்து ஊர் திரும்பும் மலையாளிகள். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. புராண இதிகாசங்களின்படி கேரள நிலப்பகுதியை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்திலிருந்து ஆண்டுக்கு ஒருமுறை தம் மக்களை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். மன்னன் மகாபலியின் வருகையை கேரள மக்கள் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். வரும் 26ஆம் தேதி திருவோண நட்சத்திர நாளில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதலே ஓணம் கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இந்நாளில் கேரள மக்கள் வண்ண வண்ண மலர்களால் வாசலில் அத்தப்பூ கோலமிட்டும் கேரள சந்தியா எனப்படும் அறுசுவை உணவு விருந்துண்டு மகிழ்வர். ஓணம் திருநாளில் வாழை இலையில் நேந்திரம் பழத்துடன் அவியல், பாயசம் என 12 முதல் 64 வகை உணவுகள் பரிமாறப்படும். நாட்டின் பல்வேறு பகுதிகள் மட்டும் இன்றி வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பெரும்பாலும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊரில் சொந்த பந்தங்கள் நண்பர்களுடன் கொண்டாடி மகிழ்வர். அதன்படி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் மலையாளிகள் பலரும் கேரளாவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர்.
பணி, தொழில், படிப்பு நிமித்தமாக கேரளாவுக்கு வெளியே இருப்போர் விமானங்களில் ஊர் திரும்ப திட்டமிட்டுள்ளதால் விமான டிக்கெட் கட்டணம் விற்றென உயர்ந்துள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து கேரளாவிற்கு வரும் விமானங்களின் டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. உள்ளூர் விமான சேவை நிறுவனங்களும் இன்று விமான டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளன. சென்னையிலிருந்து கொச்சி செல்லும் விமான டிக்கெட் வழக்கமாக 5000 முதல் 6000 ரூபாய்க்கு விற்பனையாகும். இன்று அதன் விலை 14000 எட்டியுள்ளது. திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான டிக்கெட்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. எனினும் ஓணத்தை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாட விரும்பும் கேரள மக்கள் அதிக அளவில் ஊர் திரும்பி வருகின்றனர். பெரும்பிடுகு முத்தரையருக்கு மரியாதை செலுத்திய ராம்நாத் கோவிந்த். திருச்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், பேரரசர்களை யாரும் ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கக்கூடாது என்றார். அத்தகைய மாபெரும் மன்னர்களின் ஆசையாலும் தமிழர்கள் உட்பட அனைத்து இந்தியர்களின் பெருமையாலும் தான் தம்மால் 5 ஆண்டுகள் ஜனாதிபதியாக பணியாற்ற முடிந்தது என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அரசியல் கருத்துக்கள் எதையும் கூற இங்கு நான் வரவில்லை என தெளிவுபடுத்தினார். முன்னதாக அவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை 10 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை மறுநாள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மற்ற கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் லேசான மழை தொடரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு பகுதியில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழையும், திண்டிவனம், சென்னை, சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டையில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 22 வரை தமிழகத்தில் மொத்தம் 15 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இயல்பான அளவை விட 17% குறைவு என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.